ஆமா மச்சி மச்சி டோர் மட்டும். அம்மா முடியலடி. சரிடா போய் தூங்கலாம், ரொம்ப லேட் ஆச்சு. சரி சரி நந்தா பாய். ஓகே ஓகே நந்தா. என்ன? குட் நைட், போய் தூங்கு. லவ் யூ டி. ஓகேடா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். பை பை. ஒரு லவ் யூ சொல்றேன், லவ் யூ சொல்லலாம். சொல்டா. பூஜா, லவ் யூ சொன்னல. ஆமாண்டா, திருப்பி சொல்லணும்ல. என்ன நந்தா இவ்ளோ கிட்டிஷா இருக்க? லைஃப்ல எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? பீ பிராக்டிகல். நோ, இது ரொம்ப கிரிஞ்ச்டா. சரி ஓகே, இப்போ நான் லவ் யூ சொல்லணுமா? இல்ல நான் சரி ஓகே, லவ் யூ. லவ் யூ. சரியா? லவ் யூ. ஓகே, லவ் யூ. யூ சோ கியூட் டா. மிஸ் யூ டா. ஓகே பை, குட் நைட். நந்தா, என்ன பூஜா? நான் மிஸ் யூ சொன்னேன். அதுக்கு நீ நந்தா நீ கேட்டது எல்லாமே ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்ததுடா. பட் நான் வந்து என் அடி வயத்துல இருந்து உனக்கு மிஸ் யூ சொல்லிருக்கேன். நீ ஒரு மிஸ் யூ கூட திருப்பி சொல்லல. சரி மிஸ் யூ, மிஸ் யூ. சரி ஓகே, இப்ப கட் பண்ணட்டுமா? ஏய் நானே சொல்றேன், மிஸ் யூ, லவ் யூ, குட் நைட். குட் நைட், லவ் யூ, மிஸ் யூ, பை. நந்தா, உனக்கு தூக்கம் வருதா? 2 நாளா தூக்கம் இல்லடி. கண்டிப்பா எனக்கு தூக்கம் வரும்ல. எவ்வளவு நேரம் ஆகும் நீ தூங்க? ஏன்? இல்ல சும்மா கேட்டேன். தெரியல, படுத்தா தூங்கிடும். ஓ, அப்ப படுத்துட்டியா? ஆமா, படுத்தா ஒரு 10-15 மினிட்ஸ்ல தூங்கிடும். சரி ஓகே. சரி ஓகே, பை பை. சொல்றியா? டேய் சந்தோஷ் பேசுறேன்டா. டேய் டேய் 60 இருந்தா ஜிபே பண்றா. கேஷா இருக்குடா, ஜிபேல எதுவுமே இல்லையே. டேய் மச்சான் இப்படியே அனுப்பிச்சு விடுறா. சரி அனுப்பிச்சுறேன். நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். சொல்லு பூஜோ. 2 நாளா தூக்கமே இல்லையா? 10 நிமிஷத்துல தூங்கிடுவியா? சந்தோஷ் தாண்டி கால் பண்ணா. கேஷ் இல்லையா, ஜிபே பண்ணி விட சொன்னா. 60 ரூபா அனுப்பிச்சு விட சொன்னா. சரி சரி சரி, ஜிபே பண்ணியாச்சா? இல்ல, என்கிட்ட கேஷா தான் இருக்கு. வேற யார்ட்டையா வாங்கி தான் 60 ரூபா ஜிபே பண்ணி விடணும். அது எப்படிடா ஒரு செகண்ட்லயே ஏதாவது உருவாக்கி உருட்டுற? பின்னேறதுக்கு எதுக்கு சந்தோஷ் கால் பண்ணும்? அதுவும் 60 ரூபா கேட்டு. அந்த 60 ரூபா உங்ககிட்ட ஜிபேல கூட இல்லையா? நிஜமாடி, அவன் தாண்டி கூப்பிட்டான். உண்மையாலுமே என்கிட்ட கேஷா தாண்டி இருக்கு. என் ஜிபேல 60 ரூபா இல்லடி. ஸ்வாதி தானே? நந்தா, என்ன லாஸ்ட் வீக் நீ என்கிட்ட ஆபீஸ்ல பேசுறப்போ யாரோ ஒருத்தங்க ஸ்வாதின்னு கூப்பிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிடல. நீ கூப்பிடல, ஆனா ஸ்வாதின்னு கூப்பிட்ட உடனே ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீ எனக்கு ரிப்ளை பண்ண, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஸ்வாதின்னு யாரையுமே தெரியாதுடி. நந்தா, போய் சொல்ற, நீ போய் சொல்ற. லவ் பண்ண ஸ்டார்டிங்ல என்கிட்ட நீ மணிக்கணக்கா பேசுவேன்னா மணிக்கணக்கா பேசுவேன். அப்பெல்லாம் அந்த காலை கட்டானாத அது கட்டாவும் தவிர நீ கட் பண்ணவே மாட்டேனதா. ஆனா இப்பெல்லாம் வந்து எப்படா இந்த மூதேவி போனை கட் பண்ணுவான்னு நீ வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னு புரிஞ்சு போச்சு? எல்லாம் அந்த ஸ்வாதிக்கு தானே. எனக்கு ஸ்வாதின்னு யாரையுமே தெரியாது. கமிட் ஆகுறப்ப எனக்கு வேலை இல்லடி. நான் ஃப்ரீயா இருந்தேன், அதனால நான் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். இப்ப எனக்கு வேலை இருக்குல்ல, என்ன பண்ண சொல்றேன்? என்னால உங்ககிட்ட அப்படி பேச முடியல. எனக்கு வேலை இல்லன்னு சொல்றியா? இல்ல, இப்ப நான் வேலைக்கு போனா உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்றல, அப்போ நான் இப்போ உன்னை டார்ச்சர் பண்றேன். புரியுது. அது எப்படிடா? எப்ப பாரு பசங்க எல்லாமே வேலைக்கு போகணும், பொண்ணுங்க நாங்க எப்பவுமே அடுப்பங்கரையில உட்கார்ந்து இருக்கணும் சொல்றீங்க? அது எப்படி பூஜா? அது எப்படி உன்னால மட்டும் முடியுது? ஒரு பிரச்சனையே இல்லைனாலும் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது ஒரு பிரச்சனையை எப்படி உன்னால கொண்டு வர முடியும்? ஸ்வாதி நம்பர் அனுப்புடா. அனுப்பு. எனக்கு உடனே அவங்கிட்ட பேசுவோம். அனுப்பு. ஏன்டி சந்தேகப்பட்டே இருக்க? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். ஏன்டா பசங்க
மாட்டேங்கிறீங்க. 100% இருங்கடா, ஃப்ராங்கா இருங்கடா, கள்ள கபடம் இல்லாம இருக்கணும்டா. எனக்கு அப்படியே உண்மையா இருக்கணும்டா. நீ எனக்கு செய்கூலி சீதாரம் இல்லாத தங்கமா இருக்கணும்டா. நான் உனக்கு உண்மையா தாண்டி இருக்கேன். எனக்கு பத்தல ரொம்ப 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 உண்மையா. ரொம்பலாம் யாராலையும் உண்மையா இருக்க முடியாது பூஜா. இப்ப 2 இட்லி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் லவ்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லி அந்த 2 இட்லியும் உன்னை சாப்பிட வச்சிருவேன். இல்ல நான் உண்மையை தான் சொல்லுவேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி உன் 2 இட்லியும் என்னால பிடிக்க சாப்பிட முடியாது. அப்புறம் எப்படி என்னால கேர் காட்ட முடியும்? இல்ல 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 இல்ல, எனக்கு நீ உண்மையா இருக்கணும். உண்மையா, அது எப்படி சொல்றது? உண்மையா 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 சொல்றேன். நீ கேள்றி, என்ன வேணாலும் கேள்றி. உன் உண்மையா நான் பதில் சொல்றேன். கேள்றி. சரிடா, சொல்றா. என்ன லவ் பண்றல? இல்ல, என்னடா உண்மையா சொல்ல சொன்னேன். ஆமா, எல்லா நேரமும் இல்ல. எல்லா நேரமும் ஒருத்தனால லவ் பண்ணிருக்க முடியாது. சில நேரம் அப்ஸ் இருக்கும், சில நேரம் டவுன்ஸ் இருக்கும். நீ இப்ப செய்யறதுக்கு எனக்கு ஃபுல்லா டவுன் தான். 24 மணி நேரம்னா லவ் இருக்காது. முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அப்போ எப்பவுமே ஸ்வீட்டா பேசுவேன். ஸ்வீட் தான், அது உண்மைதான். அப்பப்ப ஸ்வீட்டா லைட்டா பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருவேன், நடிச்சிருவேன். தெரியுதா? இதனாலதான் உண்மையா இருக்க முடியாது. இதுவே நீ கேக்குறப்ப பேபி உன்னை 24 hours நான் லவ் பண்ண உருட்டினா நீ பெட்டரா ஃபீல் பண்ணிருப்ப. உன் உண்மையா தூக்கி போட்டா இப்படிதான் இருக்கும். கேளு, வேறதா வச்சிருக்கியா? கேள்றி. உனக்கு அப்ப வேற ஏதாவது பொண்ணு மேல ஐடியா இருக்கா? ஐடியானா லவ்வும் தான் தப்பாவும் தான். நான் ஒன்னும் அந்த காலத்து அல்ல. இந்த காலத்து பசங்களுக்குலாம் பொண்ணுங்களை ரீச் பண்றது ஈஸி தான். அதனாலதான் அவ்வளவு ஆப்ஷன் இருந்தும் ரிலேஷன்ஷிப் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது என்ன சொன்ன? தப்பாவா? எப்படி ஒரு பையனோட மைண்ட் வாய்ஸ் ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பாக்குறப்ப தப்பா தோணாம இருக்கும்? தோணும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுனால தானே லவ்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியுது. சைட் அடிப்பேன், அதுக்கு நானே அடிச்சுட்டு அப்படியே போயிடுவேன். நிக்கணும், எதுக்கு வேணுமோ நிக்கணும். எனக்கு தப்பா ஒரு பொண்ணை பார்த்து தோணி இருக்கு. அப்படி தப்பா தோணுன பொண்ணு நீதான். லவ்வா ஒரு பொண்ணை பார்த்து தோணி இருக்கு. அப்படி லவ்வா தோணுன பொண்ணு நீதான். அதனாலதான் இந்நேரத்துக்கு நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டு இது ஒரு கேம்னு உட்காந்து விளையாண்டுட்டு உனக்கு பதில் சொல்லிருக்கேன். கேவலமா இல்ல? உண்மையா இதான். சரி, ஓகே, அதெல்லாம் விடு. நீ என்கிட்ட லாஸ்டா சொன்ன போய் என்னன்னா? நான் லாஸ்டா உன்கிட்ட சொன்னதே போய் தான். தூக்கம் வருதுன்னு சொன்னல, அதுவே போய் தான். வேலை செஞ்சுட்டு வரான்டி, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைதான். பேசியாச்சுன்னா கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கணும்னு தோணும், சும்மா கொஞ்ச நேரம் படுத்துருக்கணும்னு தோணும். அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு போன் நோண்டிட்டு ஒரு செல்ஃப் டைம் வேணும்னு தோணும்ல. சில நேரம் தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்னு நீ சொல்றப்ப நான் அதான் கேட்காம சரிடா தூங்க சொல்லிடுறேன்ல. அது என்ன, நான் தூங்க போறேன்னு சொல்றப்ப மட்டும் எப்ப தூங்க போற, எவ்வளவு நேரத்துல தூங்குவ, எப்ப எந்திரிப்பேன்னு 1008 கேள்வி கேட்கற. அப்ப இப்போ போய் சொன்னியா? ஆமாண்டி. உனக்கு உண்மையா சொல்லணும்னா சும்மா இருந்தேன், கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணேன், போன் நோண்டிட்டு இருந்தேன், அமைதியா படுத்தேன், நல்லா தூக்கம் வந்துச்சு, ரிலாக்ஸா இருந்துச்சு. என்னடி சும்மா சீச்சின்னு? நீ உண்மையா இருந்திருக்கா உனக்கு? நீ போய் சொன்னதே இல்லையா? அப்படியா? உனக்கு உண்மையா தான் எப்பவுமே இருப்பேன்டா. ஓ அப்படியா? நீ போய் சொன்னதே இல்ல இல்லையா? ஷாரா? அதெல்லாம் திடீர்னு என்ன அப்படி எல்லாம் கேக்குற? நான் தானே சண்டை போட்டேன், நான் தானே கேள்வி கேட்கிறோம். என்ன அப்படிலாம் கேட்க கூடாது, சரியா? அதெல்லாம் தப்பு. நீயே கேக்குற, அதெல்லாம் கேட்க கூடாது. நான் சண்டை போட்டேன் என்ன, நீ சண்டை போட்டேன், எப்படி இருந்தாலும் அட்லாஸ்ட் நான் தானே இறங்கி வந்து அதை சால்வ் பண்ணி டீல் பண்ணோம். நான் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீ வா நீ சொல்லு. நீ தானே பஞ்சாயத்து எடுத்த, நீ சொல்லு. நீ போய் சொல்லிருக்கியா இல்லையா? சொல்லு. இல்லடா. நீ லாஸ்டா எப்படி போய் சொன்ன? ஐயோ, நான் போயே சொல்ல மாட்டேன்டா. இதுவே போய் தாண்டி. இரு நானே கேக்குறேன். நம்ம ஷாப்பிங் போனோம்ல, அப்ப 2 சட்டை இருந்துச்சு. ஒன்னு சுமாரான சட்டை, இன்னொன்னு எனக்கு நல்லா சூப்பர் சட்டை. அந்த சுமாரான சட்டை தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி போய் சொல்லி எனக்கு எடுத்து கொடுத்தியா இல்லையா? அது நான் எடுத்த ஷர்ட் தான்டா. உண்மையாலுமே உனக்கு நல்லா உண்மையா? அது அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் கோட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மேட்ச் பண்ணணும். மட்டும் இல்ல, இப்ப ரீசன்ட்லி நான் வந்து இந்த கொரியன் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் மேட்ச் பண்றது அந்த மாதிரி பார்த்து தானே எடுக்கணும். உண்மையா? சரா, அந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்க. ஆனா நீ எனக்கு ஏத்த மாதிரி தானே ஹேண்ட்ஸமா இருக்கணும். நீ என்ன விட ஹேண்ட்ஸமா இருக்க கூடாது இல்ல? அப்ப எனக்கு வர அட்டென்ஷன் எல்லாம் உனக்கு போகும்ல. சரி, அதெல்லாம் விடு. இப்போ என்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி தானே உனக்கு ட்ரெஸ் இருக்கணும். உன் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி நான் போட முடியும். கேவலமா போய் சொல்றல நந்தா. நான் வரதுக்கு முன்னாடி நீ ரொம்ப கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த. இப்போ நான் மச் பெட்டர். அதுல நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பர். அது எப்படி ஏதாவது ஒண்ணு உன்னால அக்செப்ட் பண்ண முடியலன்னா பாஸ்ட்ல இருந்து ஒரு பழைய பாயிண்ட தூக்கிட்டு வந்து போட்டு என்ன அசிங்கப்படுத்தி அதை மறக்க வச்சிடுற. அப்ப நீ சொன்னதுல இது எதுவுமே பொய் இல்லல்ல? இல்லையே. நீ எப்பயாச்சும் சண்டை போடுறேன்னு போட்டிருக்கியா? அதாவது சும்மா சண்டை போட்டிருக்கியா? நோ. இல்ல இல்ல. இதுவே பொய் தாண்டி. நோ, நெவர். இரு
நான் எப்பயுமே சிரிச்சுட்டே இருந்தா உனக்கு பிடிக்குமா? ஓ அதாவது நான் சிரிச்சுட்டே இருந்தா எப்பயுமே ஹாப்பியா? ஓ பாரு, நான் எப்பயுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்கும். பிடிக்கும். நான் தெளிவா சொல்றேன் பாரு, நான் எப்பயுமே சிரிச்சுட்டு ஹாப்பியா ஃபாரெவர் நீ பாக்குறப்பெல்லாம் நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சுட்டே இருந்தா உனக்கு பிடிக்கும். ஏய் உண்மையா? பிடிக்கும். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது சின்ன சின்ன செல்ல செல்ல சண்டைகள் காரசாரம் இல்லாம இருந்தா ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அதுக்குன்னு நீ நானும் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருந்தா போற போக்குல ஏதாவது கிளப்பி விட்டுருவியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போற போக்குல யூனிவர்ஸா ஏதாவது தரும், நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். இங்க பாரு பூஜா, இத பத்தி பேசி நமக்கு டைம் வேஸ்ட். நீயும் போய் சொல்ற, நானும் போய் சொல்றேன். அது தப்பு தான். ஆனா இங்க நம்ம எதுக்கு சொல்றோம்? நம்ம லவ்வுக்காகவும் நமக்காகவும் தான் போய் சொல்றோம். இதை பத்தி பேச வேணா விட்டுரு. நம்ம இப்ப போய் சொல்றது நம்ம நல்லதுக்கு தான். புரியுதா? இல்ல உன்னால ஏன் தெரியுமா அக்செப்ட் பண்ணிக்க முடியல? நான் ஏதாவது ஒன்று பாயிண்டா பேசணும்னா நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன். அது ஏன் தெரியுமா? ஈகோ. இல்ல, ஆனா ஈகோ தான். என்னடி அக்செப்ட் பண்ற? நான் திருந்திட்டேன் தான். தூக்கம் வருதா? அது எப்படி? நல்லா தூங்க போறவனை ஃபோன் பண்ணி அவனை ஃபுல்லா சூடேற்றி விட்டு உங்களுக்கு தூக்கம் வருது. சரி நல்லா நான் தூங்க போட்டா? நான் இப்ப கேக்குட்டா, எவ்வளவு நேரத்துல தூங்குவ? காலைல எவ்வளவு நேரத்துல எந்திரிப்ப? இன்னும் 10 நிமிஷம் தூக்கம் வருமா, 15 நிமிஷம் தூக்கம் வருமா? நான் இப்ப கேக்குட்டா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் பேசக்கூடாது இல்ல. சரி தூங்கு போ. பொழந்துருவேன். அமைதியா போய் தூங்கு. ஓகே பாய்.